ரிஷபராசியை பொறுத்தவரை இவ்வாரம் மேன்மைகளையும் நன்மைகளையும் தனயோகத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் மற்றும் சுபகாரியங்கள் நடப்படக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இவ்வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் இவ்வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதாவது செவ்வாய் புதன் உங்களுக்கு சந்திராஷ்டமம், வேலைக்கிழமை மதியம் வரை சந்திராஷ்டமம். ஆனாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம். காரணம், சந்திரன் 3ஆம் இடத்துக்குரியவர் பௌர்ணமியை நோக்கி செல்வதும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்று பௌர்ணமியும் திருவோண விரதமும் வருகின்ற நாளாக இந்த வாரம் வருவதினால், சந்திரன் குருவோடைய பார்வை சுக்கிரனுடைய பார்வையை பெறுவதினால் சந்திராஷ்டமாக இந்த வாரம் வந்தாலும் உங்களுக்கு மனம் உற்சாகமும் சுறுசுறுப்பாக இருக்கும். அவ்வாறு இந்த வாரத்தை பொறுத்தவரை எண்ணங்கள் தெளிவாகவும் சிறப்பான முயற்சிகளையும் நீங்கள் எடுப்பீர்கள். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய வாரம். ஆரோக்கியமும் மனநிலையும் எவ்வாறு இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை என்று பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தில் சூரியன் மிக அற்புதமாக இருப்பதும் புதன் வக்ரமாக சனி வக்ரமாக இருப்பதனால் எண்ணங்கள் தெளிவாக, மனநிலை சுறுசுறுப்பாக, உற்சாகம் மற்றும் எந்த ஒரு காரியத்திலும் முடிக்க முடியும் என்கின்ற மன உறுதி இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் மனம் உற்சாகம் சுறுசுறுப்பு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு திடமான ஒரு பலம், இந்த ஒரு முயற்சியிலும் பயம் இருக்காது, தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். எனவே காரிய வெற்றிகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் எடுங்கள், அந்த முயற்சியிலே உங்களுக்கு சாதகமான ஜெயம் உண்டாகும். காரிய முயற்சி மற்றொரு ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக இருக்கும். விஸ்வரூபமான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை புரிந்து அதற்கேற்றவாறு உங்கள் காய்களை நீங்கள் நகர்த்துவீர்கள். சதுரங்க விளையாட்டிலே நம்மளுடைய மனம் மற்றும் தெளிவாக இருக்க வேண்டும் என்றில் அதுதான் வெற்றிகளை கொடுக்கும். ஆகையால் வாழ்க்கை சதுரங்கத்தில் இந்த வாரம் உங்களுடைய ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியை நோக்கியே இருக்கும். இறுதியிலே மிகப்பெரிய நன்மைகளையும் யோகமும் பெறக்கூடிய வாரம். தனலாபம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய, ஆரோக்கியமான மனநிலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் மகாலட்சுமியை வணங்குங்கள். சந்திராஷ்டம நாட்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் மற்றும் புதன்கிழமை வருகிறது. புதன்கிழமை என்று நீங்கள் விஷ்ணு ஆலயம் சென்று மகாலட்சுமியை வணங்குவதன் மூலம், விஷ்ணுவை வணங்குவதன் மூலம் நல்லது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி உங்களுக்கு திருவோண விரதம் பௌர்ணமி அன்று வருவதனால் அன்றைய தினம் நீங்கள் பெருமாளை வணங்குவதும் மகாலட்சுமி வணங்குவதும் இந்த வாரம் மட்டுமல்ல இனி வரும் நாட்களிலும் அந்த தெய்வ பலம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான வழிகாட்டுதலையும் யோகத்தையும் தரும். ஆகையால் இந்த வாரம் வழிபாட்டு முறையிலே உங்களுக்கு நன்மைகளும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல யோகத்துக்குரிய வாரம். இந்த வாரம் மகிழ்ச்சிக்குரியது, சிறப்புக்குரியது. ரிஷபராசிக்கு இந்த வாரம் தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது தொழிலை பொறுத்தவரை 10ல் ராகு இருக்கிறார். 10ல் பாவிகள் இருப்பது சிறப்பு, அவற்றில் பாம்பு இருப்பது பல சிறப்புகள், மிகப்பெரிய சிறப்பு. ஆகையால் 10ல் ராகு இருந்தால் பரலோகத்தை ஆழ்வான் என்கின்ற ஜோதிட வழக்கின் அடிப்படையிலே ராகுவும் குருவும் நட்சத்திர பறிவது இருக்கின்ற சிறப்பு இந்த வாரம் தொடர்கின்றது. சனி லாபத்தில் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், உங்களுக்கு யோகாதிபதியான புதன் சனியோடி நட்சத்திரமான பூசத்தில் இருப்பது மிக மிக நல்ல யோக பலன். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு சேர்க்கை தனஸ்தானம் பலம் பெறுகின்றது. ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சியிலே வெற்றிகள். 3லே சூரியன் பலமாக இருக்கிறார். புதிய முயற்சியிலே வெற்றிகள், தனலாபம் மிக சிறப்பாக இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இல்லை, தேவையற்ற செலவுகள் இல்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு லாபங்கள் மிகப்பெரிய அளவில் உயர்வாக இருக்கும். இந்த வாரம் வேலையாட்கள், ஊழியர்கள் உங்களிடம் நல்ல அர்ப்பணிப்பை காட்டுவார்கள். நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்டு அதற்கு சிறப்பாக முடித்தும் காட்டுவார்கள். தொழிலிலே புதிய ஒப்பந்தங்களிலே உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது. அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவு இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை மக்களிடம் உங்களுடைய வியாபாரம் பெருகும். அதே சமயத்தில் எந்த ஒரு செயலிலும் தடைகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள் எவையும் இல்லை. வியாபாரத்தை பொறுத்தவரை அவர் கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகமான வெற்றிகள், மேன்மையான வெற்றிகள். நடிகர்கள், நடிகைகளுக்கு இந்த வாரம் மிக சிறப்பு. அதே சமயத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய நன்மை. சனி வக்ரமாக இருப்பது உங்களுக்கு அது சாதகம்.
கலைத்துறையிலே முன்னேற்றம் ஏற்றம். அரசியலை பொறுத்த சூரியன் மிக சிறப்பாக 3ல் இருப்பதனால் அந்த துறையிலே அரசியல் மக்கள் சேவை செய்யக்கூடிய அந்த துறையிலும் வெற்றிகள் இருக்கிற மக்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை நல்ல மகசூல். விவசாயம் என்று சுக்கிரன் சாதகமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் சாதகமாக 2ல் இருப்பதால் விவசாயத்தில் நல்ல மகசூல், நல்ல ஒரு பெரிய அளவில் லாபம் இருக்கிறது. தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுதும் உத்தியோகம் என்று பார்க்கின்ற சூரியன் சாதகமாக உயரதிகாரி நல்ல நட்புறவு, அவர்களிடம் பாராட்டுகள், எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லை. எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். ஆகையால் உத்தியோகத்தில் இந்த வாரம் உயர்வுகள் இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை, நீங்களும் இனிமையாக பேசுவீர்கள். 2ஆம் இட வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனும் குருவும் இருப்பதனால் வார்த்தையிலே கோபமே வராது. ஆகையால் உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கின்ற வகையில் செயல்படக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கின்றது. உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய நன்மைகள் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த பொருளாதார முன்னேற்றத்தில் எந்த விதத்திலும் தடைகளோ மற்றும் இணக்கம் சுருக்கமோ இல்லை. இந்த வாரம் ஒரு சுறுசுறுப்பான வாரமாக உங்களுக்கு அமையும். எனவே பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் பெற வேண்டுமெனில் நீங்கள் ஞாயிறு அன்று சிவனாலயம் செல்லுங்கள். சிவனாலயம் சென்று சிவன் மூலவருக்கு பின்னால் விஷ்ணு இருப்பார். எனவே சிவனை வணங்கிவிட்டு அம்பாளை வணங்கிவிட்டு அதன் பிறகு விஷ்ணுவை வணங்குங்கள். விஷ்ணுவுக்கு ஒரு பூவை சாற்றுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு விஷ்ணு உங்களுடைய யோகாதிபதியான புதனுக்கு அதி தேவதா. அவர் 3லே வக்ரமாக இருப்போம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகளை கொடுப்பார். எனவே சிவனாலயம் செல்ல வேண்டும். சிவனையும் அம்பாளையும் வணங்கிவிட்டு சிவனும் மூலவருக்கு பின்னால் இருக்கின்ற விஷ்ணுவை வணங்கி விஷ்ணுவுக்கு பூவை சாற்றுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் வியாபார உத்தியோகத்தில் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் நீங்கள் பெரிய அளவில் பெறுவீர்கள். அவை திறக்காக சிறப்பாக இருக்கும். அது எனக்கும் மகிழ்ச்சி அளிக்கும். சிறப்புக்குரியது இந்த வாரம் உங்களுக்கு. ரிஷபராசிக்கு இந்த வாரம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானத்திலே சுக்கிரன் மற்றும் குரு இருக்கின்றார்கள். குடும்பஸ்தானம் மிகவும் பலம் பெறுகின்றது. ஆண்களுக்கு இந்த வாரம் குடும்பத்திலே மகிழ்ச்சி சந்தோஷம். கணவன் மனைவி உறவிலே எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லை. உங்கள் மனைவியிடம் நீங்கள் இனிமையாகவும் அன்பாகவும் பேசுவீர்கள். இந்த வாரத்தில் கேளிக்கையாக சினிமா போன்றவற்றில் உங்களுடைய நேரங்களில் இனிமையாக அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் குழந்தைகளிடம் மகிழ்ச்சியாக உங்களுடைய அன்பை காட்டுவீர்கள். மனதிலே குழப்பங்கள் சஞ்சலங்கள் எவையும் இல்லை. திருமணமான சகோதரிகளை பொறுத்தவரை கணவர் உங்கள் மீது மிகுந்த அன்பை காட்டுவார். எந்த விதத்திலும் இந்த வாரம் மனதிலே சஞ்சலங்கள் எவையும் இல்லை. குடும்பத்தில் மிக மகிழ்ச்சியான நாட்களாக ஒவ்வொரு நாட்களும் இருக்கும். ஞாயிறு முதல் சனி வரை இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியிலும் நல்ல மேன்மை இருக்கும். இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரம். திருமணம் ஆகாதவர்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்களுக்கு இந்த வாரம் குருபலம் மிக சிறப்பாக இருக்கின்றது. நல்ல வரணமையும் குடும்ப 2ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு இருப்பதனால் திருமண முயற்சி இந்த வாரம் எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் கொஞ்சம் அந்த நாளும் நன்றாக இருக்கிறது. குரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார், சந்திரனை இருந்தாலும் அந்த நாட்கள் வரங்கள் தேடுவதை தவிர்ப்பது நல்லது. திருமணமாகாத சகோதரிகளை பொறுத்தவரையும் அவ்வாறே இந்த வாரத்தை பொறுத்தவரை பெற்றோர்கள் திருமண முயற்சியில் தடைகள் எவையும் இல்லை. ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் நிச்சயம் நல்ல வரன் இந்த வாரத்தில் முயற்சிக்கின்ற பொழுது யோகமாகவே அமையும். மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அந்த இடம் உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது மீனராசி. அந்த வீட்டுக்கு அதிபதி குரு 2லே இருப்பதால் மறுமணத்துக்குரிய அமைச்ச ஆண் பெண் இருபாலாருக்கும் இந்த வாரம் சாதகமே. அவ்வாறு வரங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே எனது நிறுவனமே சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனம் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதினருக்கான திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் என்னை அழையுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால். காதல் என்று பார்க்கின்றவர்கள் காதல் இந்த வாரம் எந்த விதத்திலும் சஞ்சலம் இல்லை. அன்பை காட்டுவீர்கள். அன்பை அவர்கள் நிறையவே கொடுப்பார்கள். ரிஷபராசிக்கு யோகம் காதலை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தலாமா? தாராளமாக வெளிப்படுத்தலாம். சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் தவிருங்கள்.
அவ்வாறு பார்க்கின்றபோது இந்த வாரம் உங்களுடைய காதலிலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. திருமண முயற்சியிலும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகம். எனவே குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இந்த வாரம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பது மகிழ்ச்சிக்குரியது, சிறப்புக்குரியது. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு முறை என்று பார்க்கின்றோம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். சனியுடைய வக்ர பார்வையை பார்க்கின்றார். பொதுவாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், அந்த இடம்தான் மேஷம், அயன சுகஸ்தானம். அவர் உங்களுக்கு 5லே அமர்ந்து சனியுடைய வக்ர பார்வை பார்ப்பதினால் மனம் தூக்கத்திலே சரியான ஒரு ஆழ்நிலை தூக்கத்துக்கு செல்லாமல் எந்த ஒரு நேரத்திலும் தூங்குகின்ற போது ஒரு விழிப்புணர்வோடு ஒரு சற்று எந்த ஒரு விதமான ஒரு சஞ்சலங்களும் மனதில் இருக்கும். ஆகையால் நீங்கள் தூங்குவதற்கு முன்னால், நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்து தூங்குவதற்கு முன்னால் சிறிது ஒரு 15 நிமிடம் அமைதியாக தியானம் செய்வது அல்லது லக்ஷ்மியோடைய பாடல்களை கேட்பதன் மூலம் இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல உறக்கம் வரும். ஆரோக்கியத்திலும் அந்த உறக்கம் முக்கியம் என்பதனால் இவை சிறப்பு கவனம் செலுத்துங்கள். லக்ஷ்மியோடைய பாடல்களை இந்த வாரத்தில் கேட்பது நல்லது. இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும், லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.